ஹலோ ஹலோ. அலெக்ஸ், ஒன்றும் இல்லை, சும்மா விளையாட்டுக்கு தான். பயந்தே போயிட்டேன் அலெக்ஸ். எனக்கு ஜாலியாக இருக்கு. என்ன பண்ற? இங்கே யாரும் இல்லை. சரி நிறுத்து. அதான் யாரும் இல்லைல்ல. டாக் எதுவும் இருக்குமோ? ஒரு நிமிஷத்தை வந்துடுறேன். எங்க போற? சும்மா போய் பார்த்துட்டு வந்துடுறேன். கொஞ்சம் இரு, சைடில் பார்த்துட்டு வரேன். நீ என்ன பயமுறுத்திடுவ போல இருக்கு. வா வா போலாம். கார்லயே போய் உட்காந்துக்கலாமா? போலாம் இரு. இந்த மாதிரி வீட்டுக்கெல்லாம் சாவி இங்கே எங்கேயா தான் இருக்கும் இல்லை? ம், பார்க்குறேன் இரு. இங்கே இல்லை. What are you doing? இங்கே இருக்கான்னு பார்க்குறேன். போலாமா? போலாம். யார் நீங்க? சாரி. அதை நான் தானே கேட்கணும். கதவுக்கு இந்த பக்கம் நான் இருக்கேன். யார் நீங்க? ஆக்சுவலி கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, அதான். மொபைல் ஃபோன் கிடைக்குமா? அதை நான் யூஸ் பண்ணுறதில்ல. லேண்ட்லைன் இருக்கா? இந்த மாதிரி நேரத்தில் அதுவும் உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா நாங்கள் ட்ரை பண்ணலாமா? பிரச்சனை இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, வாங்க. ஹலோ. அலெக்ஸ், சாரி, நிறைய கால்ஸ் இருந்துச்சு. நாளைக்கு கேஸ் இருக்குல்ல? அது பரவாயில்ல. எங்கே இருக்க? இப்போ ஆஃபீஸில் தான் இருக்கேன். சார் இல்லைல்ல, ஸோ எல்லா கிளைண்ட்ஸையும் நான் தான் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு அலெக்ஸ். நானும் பயங்கரமான கனவு கண்டு தான் எந்திரிச்சேன். அப்பத்துலேருந்து கால் பண்ணுறேன், நீ எடுக்கவே இல்லை. என்ன கனவு? நானே மறக்கணும்னு நினைக்கிறேன். சொல்லு. ஏற்கனவே அந்த கனவை பார்த்து பயந்துருக்கேன், அதை சொல்லணுமா? சரி, இப்போ எங்கே இருக்க? நான் இப்போ ஆஃபீஸ் கிட்ட வந்துட்டேன். அர்ச்சனா, சாயந்தரம் ஃப்ரீயாக இருக்கியா? பார்க்கலாமா? பார்க்கலாமே. ஆ, ஓகே அலெக்ஸ், எனக்கு ஒரு கால் வருது, நம்ம ஈவினிங் மீட் பண்ணலாம். சாயந்தரம் எத்தனை மணிக்கு? ஹலோ ஹலோ.
அலெக்ஸ் சார் தானே? ஆமாம். ஒரு ஆட்டோகிராஃப் சார். உங்கள் புக்கு நல்லா சேல் ஆகுது சார். அப்புறம் ஏன் இவ்வளோ காப்பீஸ் இருக்கு? பேனா? பேனா? ம். அடுத்த புக்கு என்ன சார்? அது பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சார், எந்த ஹெல்ப் பண்ணாலும் கேளுங்க, நான் இங்கே இருக்க ஸ்டாஃப் தான். இதை கொஞ்சம் பில் பண்ணிடுறீங்களா? ஓகே. தேங்க்யூ. அலெக்ஸ், ஆ, சாரி ரொம்ப பிஸியாக இருந்தால் அதான் வர முடியல, சாரி. எப்பவும் அப்படி தானே. போர் அடிச்சது, அதான் இதுக்குள்ளே வந்துட்டேன். நானும் நினச்சேன் என்னடா இது புதுசாக ஒரு மீட்டிங் ஸ்பாட்டுன்னு. வந்துட்டு இருளோட ஒரு காப்பி தரட்டுமா? நான் என் காப்பி ஆர்டர் பண்ணியிருக்கேன் அலெக்ஸ். நான் படிக்கிறேன், கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். நீயும் நானும் சேர்ந்து இருக்கும்போது படிக்கிறேன். நான் நம்பிட்டேன். காப்பி வேணான்ட்ட ஒரு காஃபி போலாமா? வை நாட். வா, புக் வாங்கிட்டு போயிடலாம். வா. Ma'am, your cappuccino? Sir, yours. தேங்க்யூ. You are welcome, sir. நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க போல. ஹலோ. கேஸ் கூப்பிட்டாங்க, ஆனால் அர்ஜென்ட் ஆயிடுச்சு. ஸோ தட்ஸ் 23rd தான் நெக்ஸ்ட் ஹியரிங். ஹலோ. ஆ ஓ ஹலோ, 1 minute. ஓகே இப்போ நீங்கள் சார் சொல்கிற டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு வாங்க. இல்லை நம்ம ஒரு ஸ்டே கூட ஃபைல் பண்ணுவோம். ஓகே. இல்லை டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரும்போது சைன் பண்ணால் போதும். ஓகே, ஏதாவதுனா கால் பண்ணுங்கள். சாரி பயங்கர ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கீங்களே, என்னாச்சு? நானா? அப்படியா இருக்கு? இப்போல்லாம் அடிக்கடி சொல்கிறீங்க, கனவு காண்றது, பயந்து எந்திரிக்கிறது. இப்பெல்லாம் இந்த மாதிரி அடிக்கடி வருது. தனியாக படுத்தே தூங்க முடியல. ஓ அப்படியா? அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சே. எனக்கு ஹெல்ப் பண்ணணுன்னே தோணலைல்ல? தாராளமாக பண்ணலாம், அதுக்கு தானே வந்தேன். சொல்லுங்கள், என்ன கனவு? அது சொல்லிக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப டார்க்காக இருக்கும். கனவுனா நம்ம ஆத்மா நம்ம வாழ்க்கையை பற்றி எழுதுகிற சில நாவல் பேஜஸ் தான். ஸோ டார்க் சப்ஜெக்ட் எழுதுகிற அலெக்ஸ்க்கு டார்க் கனவு தானே வரும். முதல்ல நாவலை படி, அதுக்கப்புறமா அதை பற்றி சொல்ல. அதான் படிக்கிறேன்னு சொல்கிறேன்ல. ரொம்ப நாளாக நீ சொல்லிட்டு மட்டும்தான் இருக்க. ஹே, நான் இப்போ எதுக்கு வந்தேன்னா, நான் ஒரு சின்ன அது ஹலோ. எஸ் இல்லை இல்லை சார் லீவில் இருக்காரு, பட் ஐ கேன் ஹேண்டில் இட், நோ இஷ்யூஸ். நோ எவ்ரி திங் இஸ் சால்வ்டு. இல்லை மேக்ஸிமம் பிரச்சனை இருக்காது. ஏய் அலெக்ஸ், இல்லை சார். யா ஓகே I'll call you if anything. அலெக்ஸ். கோவமா இருக்கல்ல? சேச்சே, அதெல்லாம் இல்லை. எனக்கு தெரியும் நீ கோவமாக தான் இருக்க. ஏய், நான் என்ன பண்ணுவேன் அலெக்ஸ்? திஸ் இஸ் மை ஜாப். யூ நோ ஹவ் இட் ஒர்க், ரைட்? உன் கேஸ்க்காக எப்படி ஓடணுன்னு உனக்கே தெரியும்ல. பரவாயில்லங்க, நீங்கள் ஃப்ரீ ஆகிட்டே கூப்பிடுங்க. கூப்பிடலைனாலும் பிரச்சனை இல்லை. அலெக்ஸ், ஒரு மாசமா நான் பிரேக்கே எடுக்கல. இந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவேன்.
and I'm fully yours, okay? நான் உன் கூடவே தான் இருப்பேன் அலெக்ஸ், எங்கே போனாலும். ஆ நிஜமாவா? நிஜமா. வில் கோ சம்வேர். ஆ நம்ம தூரமாக எங்கேயாவது போகலாம். உண்மையை சொல்லணும்னா இன்னைக்கு சாயந்தரம் இதை பற்றி தான் பேசலான் இருந்தேன். இந்த வீக்கெண்டில் வெளியில் எங்கேயாவது போகலாம். நீ சொன்ன மாதிரி நாம் 2 பேர் மட்டும். ஐ லவ் தட். ஃபோன் இன்டர்நெட் ஒன்றும் இல்லாமல் எங்கேயாவது போகணும். ஃபோனை எடுத்துகிட்டு போக வேண்டாம். சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். சுவிட்ச் ஆஃப் பண்ணாலும் ஆன் பண்ணலாம்ல. ஆனால் இது அப்படி இல்லையே. ட்ரை பண்ணி பார்க்கலாம். நானும் ஃபோன் எடுக்காமல் வரேன். ஓகே ஓகே ஃபைன். தேங்க்யூ. இப்போ கோவம் போச்சா? ம் லைட்டா. அப்புறம் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ்? அது உனக்கே தெரிய வரும். நீ ஃப்ரீயா இருக்கும்போது கால் பண்ணு. ஓகே ஓகே. குட் நைட். Good night. சரி, பாய். 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 அலெக்ஸ், அலெக்ஸ், ம் நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்? அதை சொன்னால் அப்புறம் என்ன சர்ப்ரைஸ் இருக்கு? என்ன தேடுற? ஃபோனை வச்சிருக்கேனான்னு பார்க்குறேன். எடுத்துட்டு வந்திருக்கியா? ஐடியா நல்லா தான் இருக்கு. ஒரு வீக்கெண்ட் கெட்டவே, ஹாலிடே மோட், நோ ஒர்க், நோ இன்டர்நெட், நோ செல்ஃபோன்ஸ். நோ செல்ஃபோன், ஜஸ்ட் யூ அண்ட் மீ. கோர்ட்டு கேஸுன்னு ஃபுல் டைம் ஃபோனில் தான் இருக்கேன். அதனால தான் இப்படி ஒரு பிளான் பண்ணேன். நீ என்னை நல்லா கன்வின்ஸ் பண்ணிட்ட. அதுவும் ரொம்ப ஈஸியாலாம் பண்ணலை. ரொம்ப நாளாகவே இதை நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அலெக்ஸ், ம் யூ மிஸ் மீ? இந்த வண்டி வேற. காடு, மழை, டுபாக்கு ஒரு காரு, இதான உன் சர்ப்ரைஸ்? கமான் கமான். நீ அப்படியே பண்ணி பண்ணி உடைச்சிடாத. நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். உடைக்கவா? அலெக்ஸ், கூட தான் எடுத்தேன். ஆ, நான் போய் பார்த்துட்டு வரேன். ம் ஃபுல்லாக நனைஞ்சிட்டியா? லைட்டா. இனி இருக்கா ஏதாவது சர்ப்ரைஸ்?
என்னால் சரி பண்ண முடியும்னு தோணலை. மெக்கானிக்கு தான் யாரையாவது கூப்பிடணும். ஃபோன் இல்லாமல் எப்படி கூப்பிடுவ? ஃபோனும் இல்லைல்ல. அங்கே ஒரு வெளிச்சம் தெரியுது பார், வீடு மாதிரி இருக்கு ஆ, இல்லை? அங்கே போய் ஹெல்ப் கேட்கலாம். கேட்கணுமா? அங்கே யாராவது இருந்தால் ஃபோன் வாங்கி பேசலாம்ல. ஒருவேளை யாரும் இல்லைன்னா? ஆனாலும் தனியாக ஸ்டார்ட் ஆகாதுல்ல. ஆகாது. வா போய் பார்க்கலாம். சரி. ம். அர்ச்சனா, என்னாச்சு? ஏய், கால பார்த்த உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? இல்லை, ஐம் ஃபைன். உங்களுக்கு கல்யாணம் ஆகலை இல்லை? ஏன் அப்படி தோணுச்சு? ஒரு கண்டுபிடிப்பு. அது மட்டும் இல்லை, நீங்கள் 2 பேரும் பழகி ரொம்ப நாள் ஆகலை. மிஞ்சி போனால் 2-3 மாதம். 3 மாதம் எப்படி தெரியும்? கண்டுபிடிப்பு. உங்கள் 2 பேருக்கு இடையில இருக்கிற தூரம், அதை வச்சு தான் சொன்னேன். உங்கள் காதலன் கூட இப்படி ட்ராவல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது ஹாபி இருக்கா? இருக்கு. லாயர், ஹைகோர்ட்டில். வக்கீலா? பொய்களை உண்மையாக்கி வாழ்கிறவங்க. வக்கீல் கிட்ட ஏதாவது விரோதம் இருக்கா? வக்கீல் கிட்ட இல்லை, ஆனால் பொய்கிட்ட இருக்கு. பொய்யா உண்மையாங்கிறத வக்கீல் இல்லை, கோர்ட் தான் முடிவு பண்ணுது. பப்ளிக்குக்கும் அதை சொல்ல வாய்ப்பு கிடைக்கல. நீங்க சொல்ற உண்மை வேற யாருக்காவது பொய்யா இருக்கலாம். புரியல. சி, உண்மைக்கும் பொய்க்கும் காமனாக இருக்கிற ஒரு விஷயம் தான் ஃபேக்ட்ஸ். அந்த ஃபேக்ட்ஸ் தான் லாயர்ஸ் முன்னாடி கொண்டு வர பார்க்குறாங்க. உண்மைக்கும் பொய்க்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லைன்னு சொல்றீங்களா? இருக்கு. ஒரு ஆளால் முழுசாக உண்மையை சொல்ல முடியும், ஆனால் முழுசாக பொய் சொல்ல முடியாது. எல்லா பொய்லையும் கொஞ்சம் உண்மை இருக்கும். ஓ, நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க மிஸ்டர் அலெக்ஸ்? இருக்கு. என்ன இருக்கு? உண்மையை மறைக்கிறதுக்கான முகமூடி தான் இந்த பொய் இல்லை? நல்லா இருக்கே. தேங்க்யூ. நீங்களும் வக்கீலா? ஐயோ, நான் வக்கீல் இல்லை, நான் ஒரு எழுத்தாளர். எழுத்தாளரா? எஸ். இந்த காலத்து எழுத்தாளர்கள் சிறந்த மனிதர்கள். அலெக்ஸ் பாறையில், அலெக்ஸ் பாறையில். தமிழில் எழுதியிருந்தீங்கன்னா நான் படிச்சிருந்திருப்பேன். தமிழில் தான் எழுதியிருக்கேன், ஆனால் நீங்கள் படிச்சிருக்க வாய்ப்பில்லை சார். ஒரு புக்கு தான் எழுதியிருக்கேன், அதுவும் பப்ளிஷ் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுது. உங்கள் படைப்போட பேர்? இருள். இருள், இருட்டு, அந்தகாரம். இவரோட படைப்பை படிக்கிறதுக்கான தைரியம் உங்களுக்கு இருக்கா? இல்லை. சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. இதை படிக்கிறதுக்கான தைரியமும் பாக்கியமும் எனக்கு கிடைச்சிருக்கு. படிச்சிருக்கீங்களா?
அதை தான் நான் சொன்னேன். எப்படி இருந்துச்சு? உங்க அபிப்பிராயம் என்ன? மோசமாக இருந்துச்சு. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அர்ச்சனா, குடிக்க ஏதாவது வேணுமா? ஒயின் நல்ல ஆப்ஷன். பிரச்சனை எதுவும் இல்லைன்னா எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு குடிக்க என்ன வேணும்? விஸ்கி. நீங்க ஏன் அப்படி சொன்னீங்க? என்னது? மோசமா இருந்துச்சுன்னு சொன்னீங்களே. உங்களோட கதையில் அந்த கதாபாத்திரம் அந்த சீரியல் கில்லரா? ஆ ஆ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கொலையை அடிப்படையாக வச்சு தானே நீங்கள் அந்த புத்தகத்தை எழுதுனீங்க. ஆமாம். அப்போ டிவி நியூஸ் பேப்பர் எல்லாத்துலேயும் அந்த விஷயம்தான் இருந்தது. நான் ஒரு விமர்சனம் நடத்தவா உங்கள் சம்மதத்தோட? ம். உங்களோட கணக்குப்படி அந்த ஆள் பண்ண 6 கொலைகள். 6 இல்லை, 5 கொலைகள். 5 கொலைகள். அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் பகை. யார் மேலே? பொண்ணுங்க மேலே. பொண்ணுங்க மேலே பகை. அது எப்படி சொல்கிறீங்க? கொலை செய்யப்பட்ட 5 பேருமே பொண்ணுங்க. அவங்கள ரொம்ப ப்ரூட்டலாக டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் மேலே அவங்க தலைமுடி. அந்த 5 பொண்ணுங்களுடைய தலைமுடியும் ஷேவ் பண்ணப்பட்டிருந்தது. இப்படியெல்லாம் பண்ணுறான்னா பகையும் கோவமும் இல்லாமல் வேறு என்னவா இருக்கும்? இருக்கலாம். ஆனால் பகைக்கு பின்னாடி இருக்கிற காரணம் உங்கள் படைப்பில் தெளிவாக இல்லை. நான் எப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற ஆள். தேங்க்யூ. என் அம்மா. என்வினோ வெரிட்டாஸ். அதில் உண்மை இருக்கு. இது யாரோட ட்ரெஸ்ஸு? அம்மாவோடது. அம்மா எங்க? இறந்துட்டாங்க. மொபைல் ஃபோன் இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணாததை பார்க்கும்போது. அது தப்பா? இல்லை, அப்படி இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் சர்ப்ரைசிங். யூஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் அது எனக்கு செட் ஆகலை. அப்போ நீங்கள் இங்கே தனியாக தான் இருக்கீங்களா? நல்லா இவ்வளோ பெரிய வீட்டில். உங்களுக்கு தங்க இடம் கொடுத்ததுக்காக உங்ககிட்ட கேள்வி கேட்கறதுக்கான அதிகாரமும், ஒரு ஹோஸ்டா உங்கள் பதிலை கேட்கறதுக்கு அதிக ஆர்வம் உள்ளவனும் நான் தான். அதனால கேள்விகளை நான் தான் கேட்பேன். உங்களுடைய பேரு? அர்ச்சனா. வெறும் அர்ச்சனாவா? அர்ச்சனா பிள்ளை. அர்ச்சனா. உங்களுக்கு கல்யாணம் ஆகலை இல்லை? ஏன் அப்படி தோணுச்சு? ஒரு கண்டுபிடிப்பு. அது மட்டும் இல்லை, நீங்கள் 2 பேரும் பழகி ரொம்ப நாள் ஆகலை. மிஞ்சி போனால் 2-3 மாதம். 3 மாதம் எப்படி தெரியும்? கண்டுபிடிப்பு. உங்கள் 2 பேருக்கு இடையில இருக்கிற தூரம், அதை வச்சு தான் சொன்னேன். உங்கள் காதலன் கூட இப்படி ட்ராவல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது ஹாபி இருக்கா? இருக்கு. லாயர், ஹைகோர்ட்டில். வக்கீலா? பொய்களை உண்மையாக்கி வாழ்கிறவங்க. வக்கீல் கிட்ட ஏதாவது விரோதம் இருக்கா? வக்கீல் கிட்ட இல்லை, ஆனால் பொய்கிட்ட இருக்கு. பொய்யா உண்மையாங்கிறத வக்கீல் இல்லை, கோர்ட் தான் முடிவு பண்ணுது. பப்ளிக்குக்கும் அதை சொல்ல வாய்ப்பு கிடைக்கல. நீங்க சொல்ற உண்மை வேற யாருக்காவது பொய்யா இருக்கலாம். புரியல. சி, உண்மைக்கும் பொய்க்கும் காமனா இருக்கிற ஒரு விஷயம் தான் ஃபேக்ட்ஸ். அந்த ஃபேக்ட்ஸ் தான் லாயர்ஸ் முன்னாடி கொண்டு வர பார்க்குறாங்க.
உண்மைக்கும் பொய்க்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லைன்னு சொல்றீங்களா? இருக்கு. ஒரு ஆளால முழுசா உண்மையை சொல்ல முடியும், ஆனா முழுசா பொய் சொல்ல முடியாது. எல்லா பொய்லையும் கொஞ்சம் உண்மை இருக்கும். ஓ, நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க மிஸ்டர் அலெக்ஸ்? இருக்கு. என்ன இருக்கு? உண்மையை மறைக்கிறதுக்கான முகமூடி தான் இந்த பொய் இல்லை? நல்லா இருக்கே. தேங்க்யூ. நீங்களும் வக்கீலா? ஐயோ, நான் வக்கீல் இல்லை, நான் ஒரு எழுத்தாளர். எழுத்தாளரா? எஸ். இந்த காலத்து எழுத்தாளர்கள் சிறந்த மனிதர்கள். அலெக்ஸ் பாறையில். அலெக்ஸ் பாறையில். தமிழில் எழுதியிருந்தீங்கன்னா நான் படிச்சிருந்திருப்பேன். தமிழில் தான் எழுதியிருக்கேன், ஆனால் நீங்கள் படிச்சிருக்க வாய்ப்பில்லை சார். ஒரு புக்கு தான் எழுதியிருக்கேன், அதுவும் பப்ளிஷ் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுது. உங்க படைப்போட பேரு? இருள். இருள், இருட்டு, அந்தகாரம். இவரோட படைப்பை படிக்கிறதுக்கான தைரியம் உங்களுக்கு இருக்கா? இல்ல. சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. இதை படிக்கிறதுக்கான தைரியமும் பாக்கியமும் எனக்கு கிடைச்சிருக்கு. படிச்சிருக்கீங்களா? அதை தான் நான் சொன்னேன். எப்படி இருந்துச்சு? உங்கள் அபிப்பிராயம் என்ன? மோசமா இருந்துச்சு. சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. உங்க படைப்பில் இருக்கிற அந்த கொலையாளி நம்மள ஒருத்தரா இருக்கலாம். அப்படி இருந்தா அவனை பார்க்காம போகக்கூடாது. பொண்ணுங்க மேல இருக்கிற பகை தான் கொலைக்கு பின்னாடி இருக்கிற காரணம்னா அதை தெளிவுபடுத்தணும். அவமானம். பொண்ணுங்கிற அவமானம். இருக்கலாம். ஆனா பகையை தவிர இன்னும் வேற என்னெல்லாம் காரணம் இருக்கு? வேற என்ன காரணங்கள்? ஆசை, ஆர்வம். பொண்ணுங்களோட உடம்பு மேல மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு ஆளு. இந்த கொலையை பத்தி நான் பேப்பர்ல தான் படிச்சேன், அப்புறம் உங்களோட புத்தகத்துல. என்னை பொறுத்த வரைக்கும் கொலைக்கு பின்னாடி இருக்கிற காரணம் பகை இல்லை, ஆர்வம். ஆர்வத்தால் மட்டும் ஒருத்தரால் கொல்ல முடியும்னு எனக்கு தோணலை. செக்ஷுவலாக அவனுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? இல்லை, இறந்தவங்க யாரும் பலாத்காரம் பண்ணப்படலை. யாரும் அதுக்கு இரையான மாதிரி தெரியல. அது ஒரு காரணம் இல்லை. வேற என்ன காரணம்? என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் விசாரிச்சு தான் இந்த கதையை நான் எழுதினேன். என் ரிசர்ச் தப்பாக போகலை. எந்த மாதிரி விசாரணையை நீங்க நடத்துனீங்க? அதாவது ஃபாரன்சிக் ரிப்போர்ட் படி நாள் கணக்கா ரத்தம் சொட்டி சொட்டி தான் அந்த பொண்ணுங்க இறந்துருக்காங்க. அப்படி பார்த்தா அந்த பொண்ணுங்களை கொல்லணும்னு இல்லை, அவங்கள வேதனைப்படுத்தணும். அவங்க உடம்புல பிளேடாலும் கத்தியாலையும் வரைஞ்ச கிழிச்ச சின்னதும் பெருசுமான மார்க்குகள்லாம் இருந்திருக்கு. அந்த பாடிஸில் கயிறு கட்டின அடையாளம் இருந்திருக்கு. இது அவங்கள கட்டி போட்டதுக்கான அடையாளம். அப்படின்னா இன்ச்சு இன்ச்சா கொலை பண்ணுறது. இது எப்படின்னா இது ஒரு விதமான மேட்னஸ். கொலைகாரன் பைத்தியக்காரனா இருப்பானோ? கண்டிப்பாக இருக்கலாம். 5 கொலையை பண்ண அந்த ஆள், போலீஸாலையும் பிடிக்க முடியாத அந்த ஆள் ஒரு பைத்தியக்காரனா? சாமர்த்தியமான பைத்தியம். ஐ திங்க் ஹீஸ் பிரில்லியன்ட். ஒத்துக்கிறேன். அப்படின்னா அந்த ஆளை என்ன பண்றது? சட்டம் என்ன சொல்லுது? கொலை பண்றதுக்கு ஒரு ஆளை தோன்ற சம்பவத்தை பத்தி நமக்கு என்ன தெரியும்? நாம் அவங்க மனநிலையை யோகிக்க மட்டும்தான் முடியும். ஐ திங்க் இவங்களை பற்றி நம்ம நிறைய படிக்கணும். அண்ட் அதிலிருந்து இவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். மிஸ் அர்ச்சனா, நான் உங்களை தப்பா எடை போட்டுட்டேன். உங்ககிட்ட இருந்து இன்னும் நிறைய எதிர்பார்க்குறேன். முன்னாடி சொன்னதை தெளிவா யோசிங்க. ஆனா அலெக்ஸோட கதையில அந்த கொலைகாரனை கொன்னுடுறாங்க. அது சரியா? கேன்சர் வந்தா அந்த பேஷண்ட்டை கொன்னுடுவீங்களா? கேன்சர் வந்த இடத்த அறுத்து எடுத்துருவாங்க. சொசைட்டியில் இந்த மாதிரி ஆளுங்களே இருக்கக்கூடாதுங்கிறது தான் என் ஆசை. எப்படி இல்லாம பண்ணுவீங்க?
கொன்னு போட்டுருணும். ஸ்டாப் இட் அலெக்ஸ். ஹீஸ் ஜஸ்ட் ஜோக்கிங். ரைட் ராஜே, அதான் தேவையில்லாமல் இமேஜின் பண்ணுறாரு. அதுதான் அங்க கற்பனை. அலெக்ஸோட படைப்பிலேயே எனக்கு பிடிக்காதது அதுதான். கற்பனை இல்லாமல் கதை எப்படி எழுதுவாங்க? அனுபவம். எல்லா கதையும் உருவாகிறது அனுபவத்தில் இருந்துதான். அப்போ நீங்கள் சொல்ல வர்றது அலெக்ஸ் ஒரு கொலைகாரனை பற்றி எழுதணும்னா அலெக்ஸ் ஒரு கொலைகாரனை ஆகணும், அதானே? நிச்சயமா. குறைஞ்சபட்சம் அந்த கொலைகாரனோட மனநிலையாவது புரிஞ்சுக்கணும். நான் ஒரு விஷயம் கேட்கவா? நீங்க சம்பாதிக்கிறதுக்கான ஒரே வழி உங்க எழுத்து தானா? இல்லை, எழுதுறது பேஷன். பிஸ்னஸ் பண்ணுறேன். என்ன மாதிரி? ஹாஸ்பிட்டாலிட்டி, டூரிசம். சீஸ் ஆஃப் கம்பெனிஸோட ஓனர் அவர். பார்ட்னர். நான் ஒரு விஷயம் கேட்கவா? பிழைக்கிறதுக்கு வேற வழி இருந்தும் ஒரு பேஷனுக்காக மிஸ்டர் அலெக்ஸ் எழுத்தாளராக இருக்காரு. ஒரு கொலைகாரன் ஏன் அப்படி இருக்கக்கூடாது? ஒரு கலைஞன் மாதிரி மன நிம்மதிக்காக. ஒரு சிற்பி கல்லுல இருந்து சிற்பத்தை செதுக்குற மாதிரி. இவ்வளோ நேரம் பேசிட்டீங்கல்ல, இனியாவது நீங்கள் யாருன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம்ல? நிஜமா நீங்கள் யாரு?